கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ப்ரொட்டஸ்ட்டில் யார் வேணாலும் கலந்துக்கலாம், பேசலாம் அப்படின்ற ஒரு உரிமையில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் பல கட்சி சார்ந்தவங்க, ஆளுங்கட்சி சார்ந்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் இப்போ ரீசனாக நடந்த இஷ்யூ என்ன அப்படின்னா, தேவதர்ஷினி ஆக்ட்ரஸ் தேவதர்ஷினி அவங்க பேசியிருக்கிறப்போ, அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அடி வாங்குறப்போ ஒரு மதராக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பேசுனது, அவங்க பொண்ணும் ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிறா அப்படின்ற மாதிரியான பேசுகிற விஷயங்கள், அதை வச்சு ஆல்ரெடி ஒரு ஆட் எடுத்திருக்காங்க நீட் சம்மந்தமாக. அதாவது நீட் எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அதில் ட்ரைனிங் 40 நாளில் நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னாவே நீட்டை கிளியர் பண்ணிடலான்ற மாதிரியான ஒரு ஆட்னு வைங்களேன். ஸோ அதை பண்ணதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ கிரிட்டிசிசம். இன்னொன்று முத்துக்குமரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்டாவில் அவ்வளோ வீடியோஸ், விழிப்புணர்வு நிறைய விஷயங்களுக்கு பேசுகிறவர். இந்த விஷயத்துக்கும் பேசாமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக சிஜிபி வந்த டயத்துலேயே பேசினாலும் இதுக்காக பேசுகிறப்போ அவர் எஃப்டிஎஃப்எஸ், அதாவது ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு அது புரியலை, சுத்தமாக புரியல. சரி, இந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னா அங்கே நீட்டை ஒழிச்சிருவாங்களா? இல்லை இந்த படத்துக்கு போகணுன்றனால எங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தமா? நான் தான் எஃப்டிஎஃப்எஸ் போனேன், நான் அது வரக்கு முன்னாடியே தான் பேசினேன். இது வேறு. ஒரு மனுஷன் ஒரு 30 வருஷமாக சினிமா துறையில் இருந்து 30 வருஷமாக சினிமா துறையில் இருந்து சினிமாக்காக நிறையா விஷயம் பண்ணி நிறையா படம், நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தப்பவும் நிறைய பேர் இதை ரிலேட்டட் பண்ணிக்க முடியும். தளபதியோட அவங்க படத்தோடையும் பார்த்து வளர்ந்த படங்களாக இருக்கும். அவரோட கடைசி படம் அவ்வளோதான். இனி நீ அப்போஸ் பண்ணுறதுக்கு வேறு ரீசன்லாம் இருக்காது. முக்கியமாக டிவிகேவையும் ஒரே ஒரு நபரையும் சார்ந்து இவ்வளோ சுற்றி அரசியல் நடத்தக்கூடாது. ப்ரொட்டஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற தெளிவாக அதுக்கு மட்டும்தான் நம்ம போராடணுமே ஒழிய சும்மா ஒரு படத்தை சம்மந்தம்லாம் மாடிக்கிறது அது அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான். ப்ரொட்டஸ்ட் எப்போவுமே இருக்கும். நம்ம எதுக்காக இருந்தாலும் நம்மளோட குரல் என்றைக்கும் இருக்கணும். என்ன நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் கவர்மெண்ட் நமக்கு பண்ணாலும் அதை எதிர்த்து கேள்விக்கணுன்றது எண்ணம் அது எப்போவுமே இருக்கணும். ஜனநாயகன் இப்போ வரும், அவ்வளோதான். அடுத்து வேறு ஒரு படம், அவன் அந்த மனுஷனுக்கு அடுத்த படமும் இல்லை. எந்த இடத்துல அரசியல் பண்ணணும்னு தெரியாது. அதை கேட்டால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கமெண்டில் போய் சம்மந்தம்லாம் கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறது, தப்பாக பேசுகிறது. இவ்வளோ தானா தமிழ் மக்கள், தமிழ் யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ தானா? நம்ம நிறையா விஷயத்துக்கு அவங்களோட கம்பேர் பண்ணுவோமே. வெளியிலனா அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவனுக்கு இறங்கி அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ரீசனுக்காக ப்ராப்பராக போராடிட்டு இருக்காங்களோ அதை முன்னெடுத்து நானும் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா? ஒரு சார்பாக ஒரு ஆளையும் ஒரு கட்சியும் எதிர்க்கிறதுக்கு ஆளாளு கட்சி சம்மந்தமாக வந்து பேசுகிறதுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோன்றது தெரிஞ்சு எல்லோரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணால் என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.